மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை தெய்வ தரிசனங்கள் இந்த வாரத்தில் அதிகமாகும். பக்தியின் மீது அதிகம் நாட்டம் வரும். பக்தின்னு நினச்சிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்களும் இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ஏதாவது ஐஸ் வச்சு ஏதாவது வாங்கிடுவாங்க. பிள்ளைகள் மூலமாக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளை மண்டையை கழுவுறதுன்னு பேர். நம்ம வேண்டாம், ரொம்ப தெளிவாக இருப்போம் இந்த வாரத்தில். ஆனால் அந்த தெளிவு எங்கே போனதுன்னு தெரியாது. அதனால் பர்ஸில் முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 2 அமௌண்ட் எடுத்து வச்சிங்க. ஒரு அமௌண்ட்டு தெரியாமல் எடுத்து வச்சிங்க. வெளியில் போகிறீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை தெரிஞ்சு வச்சிங்க. அந்த தெரிஞ்ச அமௌண்ட்லேயே தெரிகிற மாதிரி ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குன்னு. அதுக்குள்ளே இருக்கிற அமௌண்ட்டும் தெரியக்கூடாது. இப்படி பார்த்துங்க, அப்போ தான் செலவை மிச்சப்படுத்த முடியும். இல்லைன்னா எப்படியோ உங்கள் மைண்டை வாஷ் பண்ணி ஒரு செலவு பண்ண வச்சுருவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க. எக்ஸ்ட்ரானரியாக இந்த வாரம் கொஞ்சம் செலவு தான் அதிகரிக்கும், வேறு வழி கிடையாது. ஆனால் பண்ணி தான் ஆகணும். பக்தியின் மீது அதிகமாக நாட்டம் ஏற்படும். சுவாமி வழிபாடு, புதுசாக ஏதாவது ஒரு சுவாமியை கும்பிடணும்னு ஒரு ஆசை, புது மந்திரங்களை கற்றுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் உருவாகும். ஸோ மிதுனராசி குடும்பத்தோடு ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய வாரம் இந்த வாரம். அதனால் நம்மளே விலகி போகணுன்னு நினச்சா கூட இந்த வாரத்தில் குடும்ப விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நம்மளை டீப்பாக இழுத்துக்கும். அதுமாரி வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு ஆகணுன்ற எண்ணம் வரும். கண்டிப்பாக ஒரு ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இடத்துல கூலாக நம்மளை ஆக்கிக்கிறதுக்கு ஜூஸ் சாப்பிட்றது வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதிய பொருட்கள்லாம் வாங்கலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசி சிறப்பாக இருப்பீங்க.